அனைவருக்கும் வணக்கம். வாங்க அன்னாச்சி பழத்தை பற்றி நாம் இன்று பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 27ஆம் தேதி சர்வதேச அன்னாச்சி பழ தினமாக கொண்டாடப்படுகிறது. பழங்களிலேயே ஊட்டச்சத்து நிறைந்த பழமாக அறியப்படும் அன்னாச்சி பழத்தின் சிறப்புகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அன்னாச்சி பழத்தின் தாயகம் தென் ஆப்பிரிக்கா நாடான பிரேசில் ஆகும். 11ஆம் நூற்றாண்டில் அன்னாச்சி பழம் இந்தியாவில் நுழைந்தது. கரிபியர்கள் தங்களின் விருந்தோம்பல் அடையாளமாக அன்னாச்சி பழத்தை தாங்கள் குடிசை வீடுகளில் கட்டி தொங்க விடுவது வழக்கம். உலகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட அன்னாச்சி பழ ரகங்களே உள்ளது. இருப்பினும் குயின், ரெட், ஸ்பானிஷ், அபகாசி, ஸ்மோக் கெயின் என 4 வகையாக பிரிக்கின்றனர். எளிதில் செரிமானத்தை தூண்டும் கருவியாக அன்னாச்சி பழம் பயன்படுகிறது. அன்னாச்சி பழத்தில் 85% நீர்ச்சத்துடன் அதிக நார்ச்சத்து உள்ளது. மேலும் இதில் குடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் புரோமைலின் என்ற என்சைம் நிறைந்துள்ளது. புரோமைலின் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு தன்மை உடலில் காயத்தால் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் ஆற்றலை கொண்டது. அன்னாச்சி பழத்தில் வைட்டமின், தாது பொருட்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. புரோமைலின் வலிக்கு எதிராக செயல்படும் ஆற்றல் இருப்பதால் மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டோர் பைனாப்பிளை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். அன்னாச்சி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறிப்பாக பினோலிக்ஸ், பிளிவானாய்டு மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருப்பதால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்க உதவுகிறது. உடல் எடையை குறைக்க, தொப்பையை கரைக்க முயற்சி செய்வோர் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கொண்டால் மாற்றத்தை காணலாம். எலும்புகள் வலிமையாக இருக்க கால்சியத்துடன் மாங்கனீஸ் அவசியம். இவை இரண்டும் அன்னாச்சி பழத்தில் நிறைந்துள்ளது. அன்னாச்சி பழத்தில் இது மட்டுமல்ல 1000 நன்மைகள் இருக்கின்றது. அதை பற்றி நாம் பார்க்கலாம். சென்னை அன்னாச்சி பழம் பார்ப்பதற்கு கரடு முரடான பூ போல இருந்தாலும் உள்ளே பல சுளை போல இனிப்பாகவும் சற்று புளிப்பு சுவை கொண்ட கோடைகால பழ வகைகளில் ஒன்றாகும். இதில் 75% நீர்ச்சத்து, மேதம், சர்க்கரை, வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், நார்ச்சத்து, புரோமிலின் என்ற சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் அதிகம் அளவில் மருத்துவ நன்மைகள் உள்ளது. இப்பழத்தின் முக்கிய தன்மை உடலில் இரத்தத்தை விருத்தி செய்ய சிறந்த டானிக் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது. அடிக்கடி தலைவலி, ஒற்றை வலிக்கு, விக்கல், தொடர் விக்கல், மூளைக்கோளாறு, செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், கீரைப்பூச்சி வெளியேற்றம், மூட்டுவலி, பற்கள் மற்றும் எலும்புகள் வலிமையாகவும், கண் பார்வை தெளிவடைய, பித்த பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய், தொண்டை கரகரப்பு, தொண்டை அலர்ஜி உடனடி நிவாரணமாக செயல்படுகிறது. பித்தம் சம்பந்தமாக வியாதிகள் குணமாக அன்னாச்சி பழம் வற்றல் சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். எப்படியெனில் வைட்டமின் சி அதிக அளவில் இருப்பதால் உடலுக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக செயல்பட்டு பல்வேறு நோய் கிருமி தொற்று வராமல் தடுக்கிறது. வயிற்றுப்பூச்சி வெளியேற குழந்தைகள் அதிகம் விரும்பி சாப்பிடுவது இனிப்பு வகையான தின்பண்டங்கள், சாக்லேட். அதனால் வயிற்று வலி, கீரைப்பூச்சி போன்ற வயிற்று சம்பந்தமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும். இதனை சரி செய்ய அன்னாச்சி பழ இலையை மைய அரைத்து 1 ஸ்பூன் அளவு அதன் சாறுடன் தேன் கலந்து கொடுத்தால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேற்றிவிடும். அசைவ உணவு செரிமானமாக அசைவ உணவு உட்கொண்ட பிறகு 1/2 மணி நேரம் கழித்து சிறிது
அளவு அன்னாச்சி பழம் சாப்பிட்டால் இறைச்சியில் உள்ள புரதச்சத்து முழுவதும் உரிய சேர்ந்து நன்கு செரிமானம் ஆக உதவும். அன்னாச்சி பழம் சாற்றுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஜூஸ் அருந்தினால் இரும்புச்சத்து அதிகரித்து இரத்த சோகை நீங்கும். கர்ப்பப்பையில் உள்ள நச்சுக்கள், கழிவுகள் மற்றும் சீரற்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகளுக்கு சரிசெய்து கர்ப்பப்பையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உடல் ஏற்படக்கூடிய உடல் அசதி, சோர்வு, உட்புற மயக்கம் மற்றும் வெளிப்புற மயக்கம் விரைவில் குணமாகும். ஆற்றல் இழப்பதற்கு உண்டு. அன்னாச்சி பழத்தின் வற்றலை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்கு பழுத்த பழத்தை சிறிய துண்டுகளாக நறுக்கி வெயிலில் உலர்த்தி வற்றல் பதத்திற்கு காய வைத்து வேண்டும். தினமும் இரவு படுப்பதற்கு முன் ஒரு டம்ளர் பாலில் 3-5 துண்டுகள் அன்னாச்சி பழ வற்றலை அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஊற வைத்த அன்னாச்சி பழம் வற்றலை தொடர்ந்து 40 நாட்கள் வரை சாப்பிட்டு வந்தால் பித்த கோளாறுகள் நீங்கும். அன்னாச்சி பழம் வயிற்று பாலில் ஊற வைத்து வாரத்தில் 2 முறையாவது குடித்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் குணமாகும். உடல் எடை தொப்பை குறைக்க முயற்சிப்போர் அன்னாச்சி பழம் ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் தண்ணீரில் கலந்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வந்தால் விரைவில் தொப்பை குறைந்துவிடும். நல்ல குரல் வளம் விரும்புவோர் தேநீர், காபி பதிலாக அன்னாச்சி பழம் சாற்றில் தேன் கலந்து குடித்து வந்தால் கரகரப்பு நீங்கி குரல் இனிமையாக மாறும். தொண்டையை அலர்ச்சி சரியாக அன்னாச்சி பழச்சாறு கொண்டு கொப்பளத்தால் விரைவில் அலர்ச்சி குணமாகும். சர்க்கரை நோயாளிகள், அல்சர் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இப்பழத்தை தவிர்ப்பது நல்லது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற ஆரம்ப காலத்தில் சாப்பிடுவதை தவிர்த்து 8 மாதத்திற்கு மேல் சாப்பிட்டு வந்தால் சுகப்பிரசவம் ஆக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தேங்க்யூ நண்பர்களே. அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.